நேற்று வெளியான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு ஏமாற்று தேர்தல் அறிக்கை. மக்களை ஏமாற்றி மோசடி செய்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரவாத அறிக்கையாக கூட அதை கொள்ளலாம். மிக மோசமான முறையிலே தயாரிக்கப்பட்டு குறிப்பாக தமிழகத்திலே நீட் தேர்வு ரத்து என்கின்ற ஒரு பொய்யை, நடக்க முடியாத ஒரு விஷயத்தை மேலும் மேலும் இந்த நீட் தேர்வு என்கின்ற ஒரு விஷயத்தை இவர்கள் வேண்டுமென்றே தூண்டிவிட்டு தமிழகத்திலே ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு ரத்து என்று சொல்கிற இவர்கள் அதற்கு இணையான ஒரு தேர்வு நடத்தப்படும் என்று சொல்லியிருப்பதை ஏனோ தெரியவில்லை, யாரும் கண்டுகொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட இதை வரவேற்றிருக்கிறார். ஆனால் இந்த ஏற்கனவே இருந்த முறையான மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த மருத்துவக் கல்லூரிகளில் அனுமதி என்கிற விஷயத்தை இது சொல்லவில்லை. இரண்டாவது, ஏற்கனவே இவர்கள் சொன்னது போல சிபிஎஸ்இ பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இதில் ஈடுபடுவார்கள். சிபிஎஸ்இனுடைய அந்த தேர்வு, நீட் தேர்வு என்கின்ற அந்த தேர்வானது கடினமாக இருக்கும் என்கின்ற காரணத்தை தான் சொன்னார்களே தவிர, இவர்கள் அதற்கு இணையாக ஒரு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, அதாவது மத்திய அரசினுடைய அந்த மருத்துவ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை அதற்கேற்றது போல தேர்வு நடத்துவோம் என்று சொல்லி இருப்பது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு இவர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அதே போல இந்த நியாய் ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற மினிமம் இன்கம், குறைந்தபட்ச ஊதியம் என சொல்லப்படுவது மீண்டும் ஒரு மோசடியான திட்டம். நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் திரு ப. சிதம்பரம் அவர்கள் 4 நாளைக்கு முன்னாலே காங்கிரஸ் அலுவலகத்தில் பேசும் பொழுது மாதம் 6000 5 பேர் உள்ள குடும்பத்திற்கு என்று சொல்லி இருக்கிறார். அதாவது 1200 ரூபாய் ஒரு நபருக்கு, அதாவது 40 ரூபாய் ஒரு நாளைக்கு. 2011 32 ரூபாய்க்கு மேலே தினந்தோறும் செலவு செய்பவர்கள் பணக்காரர்கள் என்று சொன்ன காங்கிரஸ் கட்சி 8 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு 8 ரூபாயை அதிகரித்து 40 ரூபாய் என்கின்ற அளவிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது 40 ரூபாய்க்கு மேலே செலவு செய்கிறவங்க பணக்காரங்கன்னு சொல்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் 1200 ரூபாய் ஒரு நபருக்கு என்கின்ற அடிப்படையில் 2 பேர் உள்ள குடும்பத்தில் 2400 ரூபாய் கொடுப்பாங்களா? ஒன்று. ரெண்டாவது, மாநில அரசுகளின் உதவியோடு இந்த திட்டமானது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையோ உதவித்தொகையோ அல்ல, மாநில அரசுகள் இதில் கலந்து கொள்ளும் என்று சொல்லி இருப்பது கடும் விளைவுகளை ஏற்படுத்தும். அதே போல 20 விழுக்காடு வறுமை கோட்டுக்குள்ளே இருப்பவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். இந்தியாவில் தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்கள் வறுமையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த பணமானது தமிழகம் அல்லாத மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் அதிகம் செல்லும். அதனால் இந்த குறைந்தபட்ச ஊதிய திட்டமானது இதுநாள் வரையிலே இருக்கக்கூடிய டெவல்யூஷன் என்று சொல்லப்படுகிற மாநில மத்திய பகிர்வுகளின் அடிப்படையில் பார்த்திருந்தாலும் கூட இதுவரையிலும் அவர்கள் பாஜகவினை குறை சொல்லி கொண்டிருந்தார்களே, அதைவிட மோசமாக மாநிலத்தில் தமிழகத்தினுடைய வருவாயை உபயோகித்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக மோசமான திட்டமாகத்தான் இது படுகிறது. மூன்றாவது, ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து. ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து என்பது தமிழக தொழில் வளத்தை கெடுக்கும். சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அங்கே உருவாகக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கு மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கு பல சலுகைகளை அளிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலமான தமிழகம் முற்றிலும் பாதிக்கும் என்பதை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி ஆந்திராவிற்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று சொன்ன காரணத்தினால, ஆனாலும் கூட அந்த மாநிலத்திற்கு தர வேண்டிய நிதியை நாம் சரியாக பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில்
இன்னைக்கு ஆந்திராவுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து என்று காங்கிரஸ் சொல்லியிருப்பதை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? ஆந்திராவுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து என்று சொல்வதை தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, தமிழ்தான் மூச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வைகோ அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? தமிழகத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த புதிய முறையான தேர்வு, இந்த தேர்வு மாநில பாடத்திட்டத்தை மீண்டும் மீண்டும் நம்முடைய வருங்கால இளைய சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கும் இந்த முயற்சியை வைகோவோ மற்ற வல்லுநர்களோ ஆதரிக்கிறார்களா? நான்காவதாக ஜிஎஸ்டி முறையில் சாப்பாட்டுக்கும் சாராயத்திற்கும் ஒரே வரி என்கின்ற முறையில் தமிழகத்திற்கு வருவாய் எதன் மூலம் வருகிறது மாநிலங்களுக்கு என்றால், ஒன்று பெட்ரோல் டீசல், இன்னொன்று லிக்கர் மது, மூன்றாவது புகையிலை டொபாக்கோ. இவை அனைத்தையுமே ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. அப்படி என்றால் மாநிலத்திற்கு கிட்டத்தட்ட 90% வரக்கூடிய அந்த நிதியை பறித்துக் கொள்வோம் என்று சொல்கிறது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை. இதையெல்லாம் திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் ஏற்றுக்கொள்கின்றனரா? அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலே வயநாட்டிலே ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுவது குறித்து கம்யூனிஸ்டினுடைய அந்த பொலிட் பியூரோ மெம்பராக இருக்கக்கூடிய கொடியேறி பாலகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். பயங்கரவாத முஸ்லிம் அடிப்படைவாத முஸ்லிம் பயங்கரவாதிகளோடு ராகுல் காந்தியும் காங்கிரசும் கூட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது. அதை இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறதா? வைகோ ஏற்றுக்கொள்கிறாரா? முஸ்லிம் பயங்கரவாதிகள் என்று கம்யூனிஸ்டுக்காரர்கள் சொல்வதை இவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனரா? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இங்கே அடங்கி இருக்கின்றன. நதிநீர் இணைப்பு குறித்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே ஒன்றும் இல்லை. இது வெறும் வாய் சவடால் மட்டுமல்ல. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது இந்த நாட்டை படுகொழியில் தள்ளும் பொருளாதார பயங்கரவாதத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இது மக்களை ஏமாற்றும் முட்டாளாக்கும் மடமையான செயல். அதனால இந்த நீட்டு குறித்து அப்பீலுக்கு போகணும்னா இனிமேல் கடவுளிடம் தான் போக வேண்டும் என்று நளினி சிதம்பரம் சொன்னார். ஒருவேளை நளினி சிதம்பரம் கடவுளிடம் பேசிவிட்டாரா என்பதையும் சிதம்பரம் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். நான் சொல்வதற்கு தான், நீங்க இதான் கேட்கறதா இருந்தா சொல்லுங்க. காங்கிரஸ் சொல்லும் போது ரியாக்ட் பண்ணல. அதாவது இது மாநில கட்சிகளுடைய கோரிக்கை. இதில் அதிமுக நீட்டு கொண்டு வரும், நீட்டு வேண்டான்றது மட்டும் சொல்லலை, சட்டசபையில் தீர்மானம் போட்டு அமைச்சிருக்கிறாங்க. வலியுறுத்துவோம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாம் என்ன சொல்கிறோம், இதற்கு வேறு வழி இருக்கிறது அப்படின்னு எதை பரிசீலனை பண்ணணும் தான் நம்ம சொல்ல. எங்கள் பியூஷ் கோயல் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். விஷயம் என்னன்னா, இது முழுக்க நீட் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் அல்ல. நீட் என்பது கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் கட்சியால். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் இந்த நீட்டு தேர்வை உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதுதான் நான் முதலே சொன்னேன். இங்க இரண்டாவது முறையாக இதற்கு விலக்கு கொடுத்தது 2016 பாஜக அரசு. அப்போ பாஜக அரசு விலக்கு கொடுத்து அவசர சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ரஞ்சித் சுர்ஜிவாலா என்ன சொல்றாரு, இந்த விலக்கானது பாஜக கொண்டு வந்திருப்பதற்கு காரணமே தனியார் மருத்துவமனைகளுக்கு உதவி செய்வதற்காகத்தான் என்று அன்றைக்கு சொன்னார்கள். அதன் பிறகு மறுபடியும் நாங்கள் விலக்கு கொண்டு வர முயன்ற போதுதான் இந்த சிபிஎஸ்இ மாணவர்கள் மூலமாக நளினி சிதம்பரம் அவர்கள் கோர்ட்டுக்கு சென்று தமிழகத்திலே சொல்லப்படுவது அனைத்தும் பொய், இது மாநில நலன்களுக்கு எதிராக செயல்படவில்லை என்றதெல்லாம் எடுத்துரைத்து அதன் பிறகு அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சொன்னதுதான், இனி அப்பீலுக்கு போக வேண்டும் என்றால் ஆண்டவனிடம் தான் போக வேண்டும் சொன்னார். அப்போ இதுக்கு பின்னால யார் இருக்கிறாங்க? நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம், அதற்கு விலக்கு பெற்றுக் கொடுத்தது பாஜக. ஆனால் இன்றைக்கு பாஜகவின் மீது நீட்டை நாங்க தான் கொண்டு வந்த மாதிரியான ஒரு இமேஜை கடந்த 2-3 வருடங்களாக சொல்வதே தவறு. இதுல சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதுல இப்போ கடந்த 2 வருடங்களாக மாநில அரசும் தொடர்ந்து இந்த கல்வி திட்டத்தை, நம்முடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் இறங்கி இருப்பது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. நீட் ரத்தாகிறதுக்கு இல்லைம்மா, நீட் என்பது உச்சநீதிமன்றத்தினால் நம் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உத்தரவு, அதை நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஆனால்
அதற்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாம் சொல்கிறதுனா நீட்டுன்றது எதுக்காக வேண்டாம்னு சொன்னாங்க. விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே உள்ள அந்த +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் சொன்னாங்க இல்லையா. ஆனால் இப்போ காங்கிரஸ் அறிக்கையில் சொல்லலையே, +2 மதிப்பெண் அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு சொல்லலை. நீட்டுக்கு நிகராக ஒரு தேர்வு காம்படென்ட் அத்தாரிட்டியினுடைய ஒப்புதலோடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஏமாற்று வேலையா இல்லையா? கிட்டத்தட்ட இது மக்களை முட்டாளாக்கும் செயல். இதற்கு ஸ்டாலினும் வைகோவும் இது நாள் வரையிலும் சொன்னவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? வேற நாளைக்கு சொல்லுங்க, நாளைக்கு சொல்லுங்க. பிரதமர் அவர்கள் 8ஆம் தேதி அன்று கோவை வருகிறார். அங்கே நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்திலே பங்கு பெறுகிறார். கோயம்புத்தூர் மட்டும்தான் இது வரைக்கும். அதுதான், மாற்றங்களும் வரலாம். இன்னும் 4-5 நாள் இருக்கு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.